நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறையாத ஆயுள் தண்டனை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பரில் சக மாணவருடன் மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திமுக அனுதாபியான கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் அந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தான். பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரனை கைது செய்தனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கு தொடரப்பட்டது. மறுப்பு தெரிவித்த ஹைகோர்ட் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டது. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாலியல் வன்கொடுமை, சட்டவிரோதமாக பெண்ணை கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டல் விடுத்தல், ஆதாரங்களை அழித்தல், அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிடுதல் உட்பட 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் கோர்ட் நீதிபதி ராஜலட்சுமி கடந்த புதனன்று ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவித்தார். அவனுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டன. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என நீதிபதி கண்டிப்புடன் கூறியுள்ளார். இத்தனை நாட்கள் சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். சின்ன புத்தி கொண்டவர்களின் எண்ணம் தவிடுபொடியானது, செயலால் பதிலளித்த தமிழக காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு மகளிர் கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். அவரது அறிக்கை: பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழக காவல்துறை. விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டும் வகையில் சென்னை மாணவி வழக்கை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருக்கிறோம். தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருக்கிறது. இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளது. பாலியல் குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இவ்வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அண்ணா பல்கலை பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம். இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக. பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அஇஅதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம். அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு? சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் EPS தான், அமைச்சர் ரகுபதி விமர்சனம்.
அண்ணா பல்கலை பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்து இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அதேபோல 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் தமிழக அரசு எடுத்து வைத்த சாட்சியங்கள், வலுவான வாதங்களின் மூலம் விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் அந்த வழக்கில் நீதி கிடைக்க 6 ஆண்டுகள் ஆனது. ஆனால் 5 மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கச் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர். அந்த வயிற்றெரிச்சலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழக மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டுமெனும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவருப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுடன் படம் எடுத்ததற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றம் சாட்ட முடியாது என உயர்நீதிமன்றமே தலையில் கொட்டிய போதும் திருந்தாமல் பெண்களை அச்சுறுத்தி அவர்களது படிப்பை முடக்க வேண்டும் என்பதற்காக யாரந்த சார் என புரளியை வைத்து மலின அரசியல் செய்து வந்தார் பழனிசாமி. உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் தனது அறிக்கையிலும் ஞானசேகரன் யாருடனும் பேசவில்லை, அவனின் செல்போன் பிளைட் மோடில்தான் இருந்ததும் அவன் யாருடனும் பேசவில்லை என்பதும் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்றுத் தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமான அரசியல் செய்து வந்த அற்புபுத்தி பழனிசாமியின் புரளி நாடகம் தோற்றுப்போன போதும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மீண்டும் அதே பொய்யை தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான். இதுபோன்ற பொய் புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். முதல்வருக்கு நாவடக்கம் வேண்டாமா? ஸ்டாலினுக்கு ஆர்பி உதயகுமார் கூட்டு. தமிழகம் முழுவதும் திமுக அரசுக்கு இருக்கிற எதிர்ப்பு அலகை திசை திருப்புகிற நடவடிக்கையாகத்தான் முதல்வர் ஸ்டாலினின் பொதுக்குழு பேச்சு இருந்ததாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். நாவடக்கம் வேண்டாமா ஒரு முதலமைச்சருக்கு? ஏன் அப்படி பிராண்டுகிறீர்கள் என்று தெரியவில்லையே. தீர்மானம் 27 தீர்மானம் தாரை வார்த்தது நீங்கள் கச்சத்தீவை, ஆனால் தீர்மானம் போடுகிறீர்கள். அது வழக்கம் போல நீங்கள் ஏமாற்றுகிற அந்த தீர்மானம், ஏமாற்றுகிற தீர்மானம். அதை பற்றி தமிழ்நாட்டு மக்களும் பொருட்படுத்தவில்லை, யாரும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அதிலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அமைந்த கூட்டணியை பற்றி உங்களால் விமர்சிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனால் இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு உங்களை எதிர்க்கிற மக்கள் மத்தியிலே உங்களுடைய சுயரூபத்தை அம்பலப்படுத்துகிற குடும்ப பாசத்தை, குடும்ப வாரிசு அரசியலை, சர்வாதிகாரத்தை அம்பலப்படுத்துகிற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை உங்கள் வாய்மொழியாலே, உங்களுடைய பேச்சிலே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. 7வது முறையாக வெற்றி வாகையை சூட மதுரையில் வியூகம் வகுக்கும் பொதுக்குழு. திமுக ஆட்சி அமைத்த பின் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது என்பதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும். அதற்கான பொதுக்குழு தான் இது. நான் மமதியிலே பேசுகிறவன் அல்ல என்று சொல்லிவிட்டு ஆணவத்தின் உச்சியிலே மமதியிலே நீங்கள் பேசுவதும், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற ஆணவ குரலில் சொல்லுபவன் அல்ல. எந்த காலத்திலும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய உங்களுடைய செயல், உங்களுடைய நடவடிக்கை ஆணவத்தின் மமதையின் உச்சமாகத்தான் நீங்கள் பொதுக்குழுவிலே எதிர்கட்சியாக ஜனநாயக கடமையாற்றுகிற கட்சியையும் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் இன்றைக்கு நீங்கள் விமர்சனம் செய்திருப்பது எங்களை போன்ற சாதாரண தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விண்ணை தொடும் விமான கட்டணம், விழி பிதுங்கும் சாமானிய மக்கள். கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து கோடை விடுமுறையில் சொந்த ஊர்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பங்களாக சென்றிருந்தவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர்.
அவ்வாறு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்களுக்கு ரயில்கள் பேருந்துகளில் இடம் கிடைக்காத காரணத்தால் கடைசி நேரத்தில் விமானங்களில் சென்னை விரைகின்றனர். இதனால் மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை ஆகிய மாநகரங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சென்னைக்கு வருவதற்கான விமான டிக்கெட் கட்டணமும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதன்படி மதுரை டு சென்னை விமான பயணத்திற்கு சாதாரண நாட்கள் கட்டணமாக 4,542 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 18,127 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. அதேபோல் தூத்துக்குடி டு சென்னைக்கு 4,214 ரூபாயாக இருந்த கட்டணம் 17,401 ரூபாயாகவும், திருச்சி டு சென்னைக்கு 2,334 ரூபாயாக சாதாரண நாள் கட்டணம் தற்பொழுது 9,164 ரூபாயாகவும், கோவை டு சென்னைக்கு சாதாரண நாட்களில் 3,550 ரூபாயாக வசூலிக்கப்பட்ட கட்டணம் இன்று 6,475 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. மதயானை கூட்டம் இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் மரணம். பிரபல திரைப்பட இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 51. நேற்று மதுரையில் ஒரு தயாரிப்பாளரிடம் திரைப்படத்திற்கான கதையை சொல்லிவிட்டு இரவு சென்னைக்கு பஸ் ஏறும்போது விக்ரம் சுகுமாரனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மரணமடைந்தார். அவரது உடல் சென்னை செங்குன்றத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்தவர் விக்ரம் சுகுமாரன். கதை நேரம் சீரியல், 56 குறும்படங்கள் மற்றும் ஜூலி கணபதி திரைப்படம் போன்றவற்றில் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் திரைப்படத்தில் மதுரை வட்டார மொழி பயிற்சியாளராகவும் படத்திற்கு வசனமும் எழுதியுள்ளார். கடந்த 2013இல் மதயானை கூட்டம் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. 2023இல் இரண்டாவது படமான ராவண கோட்டம் படத்தையும் இயக்கினார். பொல்லாதவன், கொடிவீரன் ஆகிய திரைப்படங்களிலும் விக்ரம் சுகுமாரன் நடித்துள்ளார்.